செய்தி வெளியீடு எண் 300 நாள் 26/6/2026. செய்தி வெளியீடு சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்து பங்கேற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் இன்று 26/6/2026 சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடம் அருகில் சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து பங்கேற்றார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் தொலைநோக்கு பார்வை மிக்க தலைமையின் கீழ் தமிழ்நாடு அரசு விளையாட்டை ஒரு சக்தி வாய்ந்த சமூக மாற்ற கருவியாக கருதி செயலாற்றி வருகிறது. இளைஞர்களின் ஆற்றலை ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஊக்குவித்து சமூகத்தில் நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதே அரசின் தலையாய நோக்கமாகும். போதைப்பொருள் இல்லாத தமிழகம் என்ற உன்னத இலக்கை நோக்கிய பயணத்தில் தூய்மையான, நேர்மையான மற்றும் அறநெறி சார்ந்த விளையாட்டு கலாச்சாரத்தை வளர்த்தெடுப்பதில் தமிழ்நாடு அரசு உறுதி பூண்டுள்ளது. ஜூன் 26ஆம் நாள் சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை மாணவர்கள், இளைஞர்கள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்களிடையே ஏற்படுத்திடும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்ட நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் கலந்து கொண்டு போதைப்பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு அறிவிப்பு பலகையில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ், ஸ்போர்ட்ஸை எடு, ட்ரக்ஸை விடு என்ற வாசகத்தை எழுதி கையொப்பமிட்டார். பின்னர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்து ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், SDAT விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுடன் ஓட்டத்தில் பங்கேற்றார். இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டம் காலை 6:30 மணிக்கு சென்னை காமராஜர் சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தொடங்கி தீவு திடல் வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்றது. இதில் சுமார் 15,000 நபர்கள் பங்கேற்றனர். இந்த ஓட்டத்தில் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்ட விளையாட்டு வீரர்கள் மோகன்குமார் தடகளம், வி. பாஸ்கரன் ஹாக்கி, திருமால்வளவன் ஹாக்கி, முகமது ரியாஸ் ஹாக்கி, ராமன் டேபிள் டென்னிஸ், சரத்கமல் டேபிள் டென்னிஸ், தேவராஜன் குத்துச்சண்டை, நாகநாதன் பாண்டி தடகளம், C.A. பவானி தேவி வாள்வீச்சு, தருண் ஐயாசாமி தடகள வீரர், ரேவதி தடகளம், விருது பெற்ற வீரர்களான ஸ்ரீனிவாச ராவ் டேபிள் டென்னிஸ் துரோணாச்சாரியா விருது, ஜோஸ்னா சின்னப்பா ஸ்குவாஷ் அர்ஜுனா விருது, அனிதா பால்துறை கூடைப்பந்து பத்மஸ்ரீ விருது, கவிதா கபடி மேஜர் தியான்சந்த் விருது, வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் பெட்ரோஸ் தடகளம், வில்லியம் முர்ரே ஹாக்கி, SDAT விடுதி விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், கல்லூரி மாணவ மாணவியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் திரு N. ஆனந்த், மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மாண்புமிகு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு P. வெங்கடரமணன், மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு நே. மரியவில்சன், மாண்புமிகு செயற்கை நுண்ணறிவு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் முனைவர் ரா. குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் முனைவர் மு. சாய்குமார், இ.ஆ.ப. காவல்துறை தலைமை இயக்குனர் திரு மகேஷ்குமார் அகர்வால், இ.க.ப.
சென்னை மாநகர காவல் ஆணையர் டாக்டர் ஏ அமல்ராஜ். இ.க.ப. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை செயலாளர் திரு சந்தீப் நந்தூரி. இ.அ.ப. பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் ஜி.எஸ். சமீரன். இ.அ.ப. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் திரு ஜே. மேகநாத ரெட்டி. இ.அ.ப. சென்னை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி எஸ். மாலதி ஹெலன். இ.அ.ப. காவல்துறை மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.